வணக்கம் சார். வணக்கம் சார், நீங்கள் உங்களோட ஆரம்பகால எஸ்பிபி பணி மற்றும் உங்களோட ஸ்கூல் அனுபவத்தை பற்றி ஷேர் பண்ணணும்னு நாங்கள் கொஞ்சம் விரும்புகிறோம். ஸ்கூலோட இன்செப்ஷன்லேருந்து 1974 நான் அங்கே இருக்கேன். 74 ஸ்கூல் ஆரம்பிச்சு 2 நாளில் அங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஓகே. இப்போ 74லேருந்து கேவிஆர், செல்லமணி, வெங்கட்ராமன் இவங்களோட சேர்ந்து பள்ளிக்கூடத்தை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன முடியுமோ அத்தனை செஞ்சேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பழக்கம் இருந்ததுனால இந்த ஸ்கூலுக்கு வேணுங்கிற அத்தனை நிர்வாக பொறுப்பெல்லாம் எனக்கு நிறைய கிடச்சிது. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சதுனால அப்பப்போ டிஓ ஆஃபீஸ்க்கு, சிஓ ஆஃபீஸ், டெப்டி இன்ஸ்பெக்டர் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி அவங்களோட அப்ரோச் பண்ணி பள்ளிக்கூடத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் என்னால் செய்ய முடியுது. அவங்களோட உதவியில் அவங்களோட ஒரு நல்ல ஒரு மனசுனால் நான் ஒரு நல்ல பேர் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதே சமயத்தில் அவங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்காக சில டீச்சர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணோம். அப்போ அதுலேயும் எனக்கு ஒரு அங்கம் கொடுத்தாங்க. அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன். இவர் எப்போ வந்தார் சார்? ராமலிங்கம். ராமலிங்கம் வந்து நான் சேர்ந்து ஒரு மாதத்தில் வந்துட்டார். அவர் வந்து சேலம் லிட்டில் ஸ்கூலில் இருந்தார். டைகர் ராமலிங்கன் பேர். அவர் வந்து நான் வந்து சேர்ந்து ஒரு மாதத்தில் அவர் வந்துட்டார். நான் இருக்கும்போது கேவிஆர், செல்லமணியெல்லாம் ரொம்ப உழைச்சாங்க சார். சொல்லக்கூடாது, ஒவ்வொரு செங்கலும் கல்லும் எடுத்து வைக்கிறதுக்கெல்லாம் அவங்க ரொம்ப முயற்சி பண்ணாங்க. இப்போ அவங்களோட நான் ஈடுபட்டு இந்த பள்ளியோட வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. இப்போ 74லேருந்து 95 வரைக்கும் அங்கே இருந்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு மேத்ஸ் டீச்சர் பொசிஷன் கிடைச்சிது. அப்படி கொஞ்சமாக நானே வந்து அப்புறம் கொஞ்சம் 95ல் பிஆர்எஸ் வாங்கிட்டு போயிட்டேன். ஓகே. அதுக்கு பின்னால எனக்கு வந்து 93லேருந்து 95 வரைக்கும் ஒரு ஹெச்எம் போஸ்ட் கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் ஹெச்எம்மாக இருந்தேன். 93லேருந்து 95 வரைக்கும் இருந்தேன் இன்சார்ஜ். இப்போது ராமலிங்கம் ஹெட் மாஸ்டர் ரிட்டையர் ஆனதுனால அவரோட பிளேஸ் எனக்கு கொடுத்தாங்க. 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் 95ல் வந்து நான் இதுக்கு போயிட்டேன், பஹ்ரைனுக்கு. விஆர்எஸ் வாங்கிட்டு அங்கே போயிட்டேன். அங்கே போய் இந்தியன் ஸ்கூலில் மேத்ஸ் டீச்சராக இருக்கேன் ஒரு 6 வருஷம். அப்புறம் மறுபடியும் இங்கே வந்து தருமபுரியில் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பிரின்ஸிபலாக இருந்தேன். அப்புறம் அங்கே வந்து 2005 வரைக்கும் தருமபுரியில் இருந்துட்டு திருப்பி 2006லேருந்து 7 வரைக்கும் 2010 வரைக்கும் சங்ககிரியில் என்ன ஒரு வடுகப்பட்டிங்கிற ஸ்கூலில் ஹெச்எம்மாக இருந்தேன். கவர்மெண்ட் ஸ்கூல் சார்? அது எய்டட் ஸ்கூலில் நான் விஆர்எஸ் வேணால பென்ஷன், வாலண்டரி பென்ஷன் தான் எனக்கு கிடைச்சது. அப்புறம் அதுக்கு முன்னாடி எஸ்பிகேன்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. ஓகே. அதில் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணேன். அப்போ கிட்டத்தட்ட 2012 வரைக்கும் நான் ஒர்க் பண்ணேன் சார். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஆல்சோ? ஆமாம். 95ல் பிஆர்எஸ் வாங்கினேன். இதுதான் சார் என்னோட லைஃப். உங்களுக்கு மறக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ், படிப்பு இல்லாமல் கூட இருக்கலாம், படித்தவங்களும் இருக்கலாம், இல்லை அதர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க ஞாபகப்படுத்தி சொன்னால் உங்களோட எஸ்பிபி ஸ்கூல்ஸில் எந்த ஸ்டூடெண்ட்டை ஞாபகம் இருக்குது உங்களால் மறக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லுவீங்க? மறக்க முடியாத ஸ்டூடெண்ட் குழந்தைவேல்னு ஒரு ஸ்டூடெண்ட். அந்த கான்ட்ராக்டர் பெரியசாமியோட பையன் சிவகுமார், அவங்களாம் என்னால் மறக்க முடியாது. எந்த பேட்ச் சார்? பேட்சுங்கிறது 1985 இருக்கும். ஓகே. அதே மாதிரி ராஜமாணிக்கம் என்ன மறக்க முடியாது. ஷம்சுருதீன் சொன்னீங்க, சம்சர் அலி, லியாக்கத் அலி, அவங்கெல்லாம் அவ்வளோ உசுறு கொடுப்பாங்க சார் எனக்காக. நிறைய பேர் அதே மாதிரி பரமசிவம், இவங்கெல்லாம் ரொம்ப மறக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ். பொண்ணுங்களில் கலாவதி, மார்கரெட்லாம் எங்களுக்கு சீனியரா சார்? 83 பேட்சுக்கு முன்னால். நம்ம மார்கரெட், கலாவதி, பிரபல் 81 பேட்ச். அவங்களும் தெரியும். நல்ல ஒரு நிறைய பேர் இருக்காங்க. நேரில் பார்க்கும்போது தான் எனக்கே தெரியும் பேர் இவங்க தான். அந்த மாதிரி எல்லாமே. ஆனால் உங்களுக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது பழைய ஸ்டூடெண்ட்ஸு இவங்களெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுருக்கீங்க. என்ன பண்ணுறது, நல்ல ஒரு கோஆர்டினேஷன் இருந்தது அப்போ அந்த சமயத்துலலாம்.
நீங்கள் நான் டீச்சர்ஸ் கூட கான்டாக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் எப்படி இருக்கும்? ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் வந்து நான் கந்தசுப்ரமணியன்கிட்ட பேசுவேன், முருகேசன் மாஸ்டர், அப்புறம் சுகுமார் இப்போ இல்லை, இவன் கந்தசுப்ரமணியம், இவர் முருகேசன், கிருஷ்ணமூர்த்தி மாஸ்டர், அப்புறம் தேசியன் கிளார்க்கு. ஓகே. அவங்க அவர் சென்னையில் இருக்காரு. சென்னையில் இருக்காரு. ஓகே. அவ்வளோதான் சார் பேசுவேன். ஜெயகிருஷ்ணன் மாஸ்டர் ஜெயகிருஷ்ணன் அவர் ஈரோட்டில் தான் இருக்காரு. அவரோட பேசுவேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு இது வந்து ட்ரிப்பு பிளான் வந்து 27th ஈவினிங் புறப்பட்டு 28th வர்றாப்புல. 27th வரீங்க? 27th நைட்டு கொச்சிவெளி ட்ரெயினில் 10 மணிக்கு நானும் என் சன்னும் 2 பேர் வரோம். நான் வந்து இப்போ பொண்ணு பிள்ளையும் பெங்களூர் இருக்கிறதுனால அவங்களோட நான் இங்கே இருக்கேன். ஓகே. எப்படி ஆக்டிவாக இருக்கீங்க? பகவான் திரும்பி தான் பிஸியாக வச்சுக்கிறதுக்கு என்ன? நான் பிஸியாக வச்சுக்கிறேன். பேரன் பிள்ளைகளோட விளையாடுறது, அதனோட டைம் பாஸ் ஆகும். ஓகே. இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும் அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறதுங்களா? இல்லை இப்போதைக்கு ஓரளவு தே ஆர் கிராஸ்பிங் மை வேர்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங். ஓகே. ஸோ இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சொல்லி கொடுக்குறது? அதில் ரொம்ப நிறைய வருது. அதே பிள்ளை பேரன் பேட்டியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா கேட்பாங்க சொல்கிறதெல்லாம். ரைட் சார், நம்ம பார்ப்போம். அப்போ நானும் 26th புறப்படுறேன். மீட் யூ இன் ஈரோடு. அவசியம் பார்க்கணும், பேசணும், எல்லாரையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கிறது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். எங்களுக்கு பாடம் எடுத்த டீச்சர்ஸ் கூட இன்னும் கான்டாக்ட் வச்சுக்கிட்டு ஒரு கல்யாணத்தில் சொந்தக்காரங்க பார்க்குறத விட இது வந்து கிட்டத்தட்ட 1500 பேர் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. கரெக்ட் சார். இந்த அளவுக்கு பகவானுடைய கிருப்பினால உடல் ஆரோக்கியத்தோடு அங்கே வரக்கூடிய ஒரு புண்ணியமும் இருக்குது. ஓகே சார், ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். நம்ம மீட் பண்ணுவோம் சார் அங்கே. விஷயம் எனக்கு எப்படி அந்த 1500 பேரோட எப்படியே எல்லாரையும் பார்த்து பேசணுங்கிறது இங்கேயே இப்போவே என்னால் உடம்பு அப்படியே புல்லரிக்கிறது. இல்லை அது ஆக்சுவலி உங்களுக்கு இப்போ நீங்கள் பின்னால் போனீங்கன்னா உங்களுக்கு இப்போ விட்டு போன பசங்களோட இதெல்லாம் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். எங்களுக்கும் அப்படி தான் முகத்தை பார்த்து ஐ கேன் ரெகக்னைஸ். ஓகே. ஆனால் பேர் தான் அவங்க சொல்லி தெரியணுங்கிற மாதிரி ஆயிடும். ஓகே. இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இன்னொரு வாரத்தில் நீங்கள் இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா ஒவ்வொருத்தங்களா அப்படியே யோசிக்க உங்களுக்கு எல்லா எனக்கு என்னோட ஒர்க் பண்ண டீச்சர்ஸ் அவங்கள பார்க்குற ஒரு வாய்ப்பு, இந்த மாதிரி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் காசு கொடுத்தா கூட கிடைக்காது. ஒரு பெரிய ஒரு புனிதமான நாள் அவ்வளோதான் நான் சொல்லக்கூடிய. ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். வந்து எனக்கு இன்விடேஷன் கொடுத்து அதை விட எங்களுக்கு ஒரு இதுதான் சார், எங்களுக்கு ஒரு பிராப்தம், எங்களுக்கு கிடைச்ச ஒரு புண்ணியம்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் இங்கே நீங்கள் இருந்தீங்க, எங்களுக்கு பக்கத்துலேயே வேறு இருக்கீங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. சுரேஷ் இந்த 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து எனக்கு வந்து பத்திரிகை கொடுப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ ஃபோனில் பேசினேன், ராஜமாணிக்க கந்தசுப்ரமணியம் மாஸ்டர்கிட்ட பேசினேன், அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ நேர்லேயே கிடைக்கக்கூடிய ஒரு எங்களோட இது சார். ரொம்ப சந்தோஷம் சார், மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, வெல்கம்.